மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு விதங்களில் மட்டும் அல்லாமல் ஒரு விதத்தை பல விதத்தில் பதிவுகளாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. எதற்காக என்றால், இந்த பதிவின் நோக்கம் பலருக்கும் மனதுக்குள் ஏற்படுத்த வேண்டும் ஒரு தாக்கம், அதன் வழியே பிறக்க வேண்டும் புது ஆக்கம் என்பதற்காக தான் என் உறவுகளே. அதுபோல் இன்றும் ஒரு பதிவுதான். மனம் என்னும் மாய வலையை அதில் இருந்து எழுந்து வந்தால்தான் நமக்குள் தீரும் இருக்கின்ற கவலை. கடல் போல் மனமது எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்வதை போல் எண்ணற்ற சிந்தனைகள் நமக்குள் அனுதினமும் நீந்திக் கொண்டிருக்கும். அவைகளில் வலைகளை கடல் மீது இட்டு மீன்களை பிடிப்பதை போல் நம் மனதை வலை கொண்டு வடிகட்டி நல்லவை மட்டும் கொண்டு அதற்காக அதன் வழியே பயணத்தை நடத்தி கொண்டு அழகான இந்த வாழ்வியலை கையாளும் பக்குவ நெறியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என் உறவுகளே. எண்ணற்ற நிகழ்வுகள் உங்கள் மனதுக்குள் வந்து குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தாலும், எண்ணற்ற கழிவு நீரை சுமந்து அழகாக உப்பை தந்து கொண்டிருக்கும் கடல் போல் உங்கள் மனதை அதை வடிகட்டி அழகூற உங்கள் மனதை இதமாக வைத்து கொண்டிருங்கள். அந்த கடல் அலை போல் என்றும் அதில் நன்மையே நிகழும் என்று நினையுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்தது போல் மாறிவிடும். அழகாக இந்த வாழ்நிலையை கையாள மனதை கடலோடு ஒப்பிடுங்கள். அது ஒப்பிடுவது போல் உங்கள் நன்மைகளும் தீமைகளும் நீங்கள் உங்கள் மனம் பிரித்தறியும் பக்குவத்திற்குள் இறங்கி விடுவீர்கள். என் உறவுகளே, வாழ்க்கை என்றும் கற்றுத்தரும் பாடம் போல் எதுவும் இங்கு இல்லை. எதையும் பிரித்தறிந்து மனதை இதமாக்கும் பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். எல்லா நூலகங்களிலும் எல்லா நூட்களும் சொல்வது வாழ்க்கை அழகு வாழ்ந்திடு எனதான். என் உறவுகளே, அதே பதிவைதான் மீண்டும் மீண்டும் இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை அழகு வாழ பழகுங்கள் எனதான். அதுபோல் உங்கள் மனதில் எப்பொழுதும் நிலைநிறுத்தி கொண்டு அழகான இந்த வாழ்வியலை கையாளும் பக்குவத்தை அடைந்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது என்று நீங்கள் நினைத்தால் அது அழகாக உங்களை மாற்றிவிடும். என் உறவுகளே, வாழ்க்கை அழகாக கையாளுங்கள். வாழ்க்கையை அழகாக கையாளுங்கள். வாழ்க்கை மிக அழகானது அழகு